எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். ஜனவரி 10 கோவையில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் 2026 கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க லிங்கில் ரெஜிஸ்டர் செய்யுங்கள். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழகத்தில் இப்போ விவாதிக்கப்படக்கூடிய விஷயமா மாறி இருப்பது அப்படிங்கிறது தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு. குறிப்பாக அந்த பட்டாக்கத்தியோடு இளைஞர்கள் திருத்தணியில் செய்த அந்த சம்பவம் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு, அதுவும் குறிப்பாக அந்த எலெக்ஷனுக்கு இன்னொரு 2 மாதங்கள் இருக்கும்போது இந்த அளவுக்கு மோசமான சட்டம் ஒழுங்கு வெளியே வரவே அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல் தமிழகத்தில் போயிருக்கு அப்படின்னா இது எப்படி பார்க்கறது? டிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் இது போன்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பட்டாக்கத்தி பைரவர்கள் இவங்கெல்லாம் வெளியில் வருவாங்க. பணக்கர்கள் வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அபத்தமான ஒரு விஷயம். அவங்க வர்றாங்கல்ல, வர்றவனுக்கு வேலை கொடுக்கறது யாரு? தமிழ் முதலாளிகள் தானே. ஏன் வேலை கொடுக்குறாங்க? தமிழ் முதலாளிகள் அத்தனை பேரும் தமிழர்களுக்கு மட்டுமே வேலை வாய்ப்பு வழங்குவோம், வடக்கன்ஸ் கிடையாது அப்படின்னு முடிவெடுக்க வேண்டியது தானே. இங்கே சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு அப்படி ஒரு முடிவு எடுத்தால் தமிழ் முதலாளிகள் யாருமே தொழில் நடத்த முடியாது. ஏன்னா இங்கே வேலை செய்யறதுக்கு தமிழை இல்லையே சார். காவிரி டெல்டா பகுதியில் களபிடுங்கிறது இருக்குல்ல, காவிரி டெல்டா, அதுக்கு ஆள் கிடைக்கலன்னு ஒடிசாவை சேர்ந்தவங்க களபிடிங்கிட்டு இருக்காங்க சார். தமிழகத்திற்கு தற்போது இருந்த கடன் 9.25 லட்சம் கோடியை எட்டியிருக்கிறது. தமிழகத்தில் கள்ளச்சாராய சாவு நடந்திருக்கிறது. போதையிலையும் பார்க்கிறோம். அதே மாதிரி பட்டியல் சமூகத்துக்கு எதிரான கொலை அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு அதுல தமிழகம் இருக்கு. இது எல்லாத்தையுமே மறந்து 3000 ரூபாய் கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, 3000 ரூபாய் கொடுத்ததாலேயே இது எல்லா விஷயத்தையும் மறந்து மீண்டும் அந்த விரல் அப்படிங்கிறது உதயசூரியனை நோக்கி அந்த பட்டன் போகுமா? 10,000 கொடுத்தாலும் திமுகவுக்கு ஓட்டு கிடையாது. 3000 ரூபாய் கொடுத்தது அப்படிங்கிறது இந்த பொங்கல் முடிஞ்சதுமே செரிச்சு போகும். அதுக்கடுத்து 10 நாள்ல மறந்துடுவாங்க. ஸோ திமுகவை 3000 ரூபாய் காப்பாற்ற இல்ல, இந்த 3000 காப்பாற்றாது. மிக முக்கியமான ஒரு தமிழகத்தில் இப்போ விவாதிக்கப்படக்கூடிய விஷயமா மாறி இருப்பது அப்படிங்கிறது தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு. குறிப்பாக அந்த பட்டாக்கத்தியோடு இளைஞர்கள் திருத்தணியில் செய்த அந்த சம்பவம் அப்படிங்கிறது, அந்த மேற்கு வங்க இளைஞர் சூரஜ் அவருக்கு இழைக்கப்பட்ட அந்த விஷயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விவாதமாக மாறி இருக்கிறது. இதுல நம்ம சோசியல் மீடியால பெண்கள்ல இருந்து எல்லாருமே கருத்து சொல்றதை பார்க்குறோம். ஸோ இரவு நேரத்தில் வருவதற்கு பயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு, அதுவும் குறிப்பாக அந்த எலெக்ஷனுக்கு இன்னொரு 2 மாதங்கள் இருக்கும்போது இந்த அளவுக்கு மோசமான சட்டம் ஒழுங்கு வெளியே வரவே அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல் தமிழகத்தில் போயிருக்கு அப்படின்னா இது எப்படி பார்க்கறது? இது இங்கே திடீர்னு ஏற்பட்ட விஷயம் இல்லைங்க. ஓகே, திடீர்னு ஏற்பட்ட விஷயம் இல்லை. எனக்கு நல்ல நினைவில் இருக்குது. என்னென்னா 2016 எலெக்ஷனுக்கு முன்னால், அப்போ நான் துரைப்பாக்கம் பக்கத்தில் நான் இருந்தேன். சென்னை துரைப்பாக்கம் சோழிங்கநல்லூர் தொகுதி. அப்போது அடிக்கடி டிவி டிபேட்லேயும் மற்றலையும் வர்றதை வச்சு என்னை தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஒரு பெட்டி கடையில் நான் ஏதோ ஒன்று வாங்கிறதுக்காக போயிருந்தேன், ஒரு மேகசினும் ஏதோ ஒன்று. அப்போ கூப்பிட்டு, சார் இந்த தடவை டிஎம்கே வந்துடாது இல்லை அப்படின்னு. நான் கேட்டேன், ஏங்க டிஎம்கே வந்தால் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? வர்றாங்க வராமல் போகிறாங்க, நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை சார், வந்துட்டால் தினம் மாமூலுக்கு வந்துடுவாங்க சார். நான் சம்பாதிக்கிறதே இந்த பொட்டி கடையில் ஒரு நாளைக்கு ஒரு 400லேருந்து 500 ரூபா சம்பாதிப்பேன் சார். அதில் 200 ரூபா தினம் பிடிக்கிட்டு போவாங்க சார். வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள்னா பரவாயில்ல சார், தினம் வருவாங்க சார். டிஎம்கே வந்தாச்சுன்னா எங்களை மாதிரி சிறு வியாபாரிகள் பிழைக்கவே முடியாது சார். இப்போ தொடர்ச்சியாக இந்த கவர்மெண்ட்டு நடந்துக்கிட்டு இருக்கு, ஏடிஎம்கே கவர்மெண்ட், இப்போ தான் சார் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 2016 எலெக்ஷனுக்கு முன்னால் அவர் கேட்டது. நல்ல வேளை 2014 திரும்ப ஏடிஎம்கே தான் ஜெயிச்சது. எதுக்காக சொல்கிறேன்னா, டிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் இது போன்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பட்டாக்கத்தி பைரவர்கள் இவங்கெல்லாம் வெளியில் வருவாங்க. இது ரொம்ப இயல்பானது. நீங்கள் டிஎம்கே சேனல் எது வேணாலும் எடுத்துக்கோங்க, ஒன்றும் இல்லை. ஒரு சமூக விரோதி சந்தன கடத்தல் வீரப்பன், அவர் எத்தனை அதிகாரிகளை கொண்டிருக்கா, எவ்வளவு பண்ணியிருக்கிறார், யானைகளை எவ்வளோ வேட்டையாடி இருக்கிறார்.
தந்தங்களுக்காக. அவர் தந்தத்தை வந்து யாரோ ஒருத்தனுக்காக செய்யறதுக்கு, இந்த அரசியல்வாதிக்கு செய்யறதுக்கு, இந்த கடத்தல்காரனுக்காகத்தான் பாடுபட்டார்லாம் சொல்லலாம். சரி, அந்த கடத்தல்காரனுக்காக இவர் ஏன் பாடுபடணும்? அந்த கேள்வி இருக்குல்ல. எவ்வளவு ஒரு பெரிய சமூக விரோதி. ஆனால் அந்த சந்தன கடத்தல் வீரப்பட்ட ஒரு ஜேர்னலிஸ்ட் அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்துறது, இதை டெலிகாஸ்ட் பண்ணி டிஎம்கே மீடியா ஒன்று முத்து குளிச்சுது. அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக சம்பாதிச்சுக்கிட்டாங்க. கடைசியில் சந்தன கடத்தல் வீரப்பனை போட்டு தள்ளுறது ஜெயலலிதா பீரியடில். கலைஞர் பீரியடில் சந்தன கடத்தல் வீரப்பனோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கிரிமினலோட ஒரு அரசு பேச்சுவார்த்தை நடத்தலாமா? ஜெயலலிதா காலத்தில் சமூக விரோதியான சந்தன கடத்தல் வீரப்பன் களையெடுக்கப்பட்டார். இதுதான் 2 ஆட்சிக்கு இடையில இருக்க டிஃபரன்ஸ். ப்ளஸ் அயோத்தி குப்பம் வீரமணி. நான் வந்து சந்தன கடத்தல் வீரப்பன்னா ரொம்ப பிரபலம், அதுக்காக நான் சொல்கிறேன், ஒரு உதாரணம். ஸோ இதுதாங்க. அதனால டிஎம்கே ஆட்சி பற்றி நீங்கள் சட்ட ஒழுங்கு, பட்டாக்கத்தி, இதெல்லாம் எனக்கு புதுசாகவே இல்லை. டிஎம்கே ஆட்சி இருந்தால் இதுவும் இருக்கும். இந்த ரெண்டும் ஒன்றுக்கொன்று ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கம் மாதிரி. இது இப்படித்தான் இருக்கும். அப்படின்னா காவல்துறையினர் சொல்வதை கூட கேட்கல. திருப்பூர்ல வந்து ஒரு காவல்துறை அதிகாரியே ஒருத்தர் வந்து அருவா எடுத்து வெட்ட போறாரு. இந்த காட்சிகள் எல்லாமே நம்ம வந்து தொடர்ச்சியா வந்து சமூக வலைதளங்களை பார்க்குறோம். அப்புறம் ஒரு திமுக நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்கு முந்தைய ஆட்சியில் இந்த அளவுக்கு இல்லை. இந்த ரவுடிஸ்லாம் இப்படி திடீர்னு வர்றாங்கல்ல, போலீஸை எதிர்த்து அவங்களால செயல்பட முடியும்னு நினைக்கிறாங்கல்ல, இது எந்த தைரியத்தில்? யார் பின்னால இருக்கார்? யார் அந்த சார்? இதுதான் இங்கேயும் சார் தான். ஆமாம், அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் எந்த குரல் சார்னு சொல்லிச்சோ, யார் அந்த சாருங்கிற கேள்வி ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாலே இருக்கு. எந்த தைரியத்தில் சார் இப்படி வராங்க? நான் உடனே ஒன்று கேட்குறேன், ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கிறப்போ இப்படியெல்லாம் செய்யறதுக்கு ஒருத்தவங்க துணிச்சல் வருமா? உங்களுக்கு நினைவில் இருக்குமா என்னன்னு தெரில, கோயம்புத்தூரில் ஒரு சிறுமியை கடத்தி பாலியல் வன்புணர்வு செஞ்சு அந்த சிறுமியை கொன்னுட்டான்னு என்னவோ சார், யாரும் வேட்டையாடி அடுத்த செகண்ட் என்கவுண்டர் போட்டு தூக்கினாங்க. மக்கள் அத்தனை பேரும் வரவேற்று. இது கோயம்புத்தூர் நடந்தது. ஜெயலலிதா ஆட்சி நடந்தபோது சமூக விரோதிகள்கிட்ட ஒரு பயம் இருந்தது, தூக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. சாணக்கியன் சொல்லுவான், ஒரு அரசன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அயோக்கியங்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கணும், பொதுமக்கள்கிட்ட நண்பனாக இருக்கணும். ஜெயலலிதா பீரியடில் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறதா அப்படிங்கிறத திமுக நண்பர்கள் அவங்களாவே கம்பேர் பண்ணி உண்மையை உணரும். ஸோ இன்னைக்கு வந்து பொதுமக்களுக்கு சிம்ம சொப்பனம், அயோக்கியர்கள் நண்பர்கள். அயோக்கியர்கள் சொர்க்கமாக போயிட்டு இருக்கு. இல்லாட்டி திருத்தணி சம்பவம் ஏன் நடக்குது? எப்படி இந்த தைரியம் வருது? நிறைய விஷயங்கள் ரொம்ப ஓப்பனாகவே நடக்குது சார். ஒரு ரவுடி எலிமெண்ட்டு அவன் கவர்னர் மாளிகைக்கு முன்னால் போயிட்டு சலம்பல் பண்ணலையா? கருக்கா வினோத். இந்த தைரியம் எங்கேருந்து சார் வந்தது? யார் சார் அவனை அனுப்பிச்சி விட்டது? ராஜ்பவனுக்கு போகக்கூடிய தைரியம் அவனுக்கு இருக்குன்னா அவனுக்கு பின்னால் யார் இருக்கா? யார் அந்த சார்? இதுதான் திரும்ப திரும்ப கேட்குறேன் சார். ரொம்ப ஓப்பனாக ஒரு ரவுடி எலிமெண்ட்டு ஒரு சொசைட்டியில் அனைவரும் தெரிய ஒரு பெரிய அழிச்சாட்டியத்தை செய்கிறாங்க, அட்டூழியத்தை செய்கிறாங்கன்னா அதுக்கு பின்னால் ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸுடைய சப்போர்ட் இருக்கும் சார். இது வந்து ஒரு ஹைபாத்திசிஸ். அந்த சப்போர்ட் இல்லாமல் யாருமே செய்ய மாட்டாங்க சார். இப்போ இதில் ரவுடிசம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதில் இப்போ இந்த சூரஜ் வந்து தாக்கப்பட்ட சம்பவம் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. குறிப்பாக ஹிந்திக்கு எதிரான ஒரு பிரச்சாரம், வடக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு அவங்க ஏதோ கிரிமினல் மாதிரி, சமூக விரோதிகள் மாதிரி அதை வந்து சித்தரித்து அதை ஒரு அரசியலாக்கியது. அவங்க வந்து நாய்கறி திம்பாங்க, பானிபுரி விற்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹேட் ஸ்பீச்சஸ் இருக்குல்ல, இதுவும் வந்து ஏதோ ஒரு வகையில அந்த சமூக விரோதிகளை இவர்களுக்கு எதிராக பேசவோ அவளை வந்து என்ன வேணா செய்யலாங்கிறதுக்கு தூண்டுகோலா இருந்திருக்குமா? ஒரு சமூக விரோதிகளுக்கு என்ன பெரிய ஐடியாலஜி? அந்த இளைஞர்களுக்கு நான் சொல்றேன். இல்லை அதான் சொல்ல, சமூக விரோதிகளுக்கு என்ன ஐடியாலஜி? வடக்கர்கள் வந்து விடக்கூடாது, தமிழ்நாட்டில் இருக்க வேலை வாய்ப்பை தமிழர்களுக்கே கொடுக்க வேண்டும், இவர்களுக்கு கொடுத்து, இப்படியெல்லாம் பெரிய சமூக சிந்தனையோடு. சமூக சிந்தனை இருந்துட்டா அவன் வந்து ரவுடியாகவே இருக்க மாட்டானே சார். இன்னைக்கு ரவுடிசம் நடந்து சில விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆகி வெளி உலகத்துக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் சமாளிப்புக்காக சில மீடியாக்கள் முன்வைக்கக்கூடிய
ஒரு வாதம். அது வந்து ஒரு சப்பக்கட்டு கட்டுறது. இந்த கவர்மெண்ட்டினுடைய இயலாமையை யாருக்கும் தெரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக, சட்ட ஒழுங்கை பேணுவதில் இந்த அரசுக்கு இருக்கக்கூடிய இயலாமை தெரிய வந்து கூட விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, டைவர்ட் பண்ணுறதுக்காக வைக்கிற வாதம். சரி, நான் கேட்குறேன், இப்போது வடக்கிலிருந்து எவரும் வந்து விடக்கூடாது, இவர்கள் இது பண்ணக்கூடாது, இதெல்லாம் சொல்கிற ரைட்டு. அது ஏன் திருத்தணியில் மட்டும் அன்றைக்கி நடந்தது? தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இடம் தானே, எல்லா இடத்துலையும் வடக்கர்கள் இருக்காங்க. நான் இப்போது ரீசெண்டாக திருவாரூர் பக்கத்தில் ஒரு கிராமம் போயிருந்தேன். அங்கே புத்தாண்டு அன்றைக்கி சில கோயில்களுக்கு போயிருந்தேன். சின்ன கிராமத்தில் அஸ்ஸாமை சேர்ந்தவங்க, ஒடிசாவை சேர்ந்தவங்களாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்கிறேன், இது வந்து அந்த மாதிரி இல்லை. இன்னொன்று, இந்த வடக்கர்கள் வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அபத்தமான ஒரு விஷயம். அவங்க வர்றாங்கல்ல, வர்றவனுக்கு வேலை கொடுக்கறது யார்? தமிழ் முதலாளிகள் தானே. ஏன் வேலை கொடுக்குறாங்க? தமிழ் முதலாளிகள் அத்தனை பேரும் தமிழர்களுக்கு மட்டுமே வேலை வாய்ப்பை வழங்குவோம், வடக்கன்ஸ் கிடையாது அப்படின்னு முடிவெடுக்க வேண்டியது தானே. இங்கே சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கி அப்படி ஒரு முடிவு எடுத்தால் தமிழ் முதலாளிகள் யாருமே தொழில் நடத்த முடியாது. ஏன்னா இங்கே வேலை செய்கிறதுக்கு தமிழை இல்லையே சார். காவிரி டெல்டா பகுதியில் நான் ரீசெண்டாக படித்தேன், ஒரு கிராமத்தில் களபிடுங்கிறது இருக்குல்ல, காவிரி டெல்டா, அதுக்கு ஆள் கிடைக்கலன்னு ஒடிசாவை சேர்ந்தவங்க களபிடிங்கிட்டு இருக்காங்க சார். இங்கே எல்லாம் இலவச திட்டமாக கொடுத்தாச்சு, டிவியிலேருந்து சாப்பாடு வரைக்கும் அத்தனையும் கொடுத்துட்டோம். வேலை செய்யணுங்கிற ஆசை இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு இல்லை. எல்லாம் ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்போ இல்லாட்டி பட்டாக்கத்தி எப்போ வந்து தனக்கு பண தேவை ஏற்படுதோ அப்போ மட்டும் வேலைக்கு போகிறாங்க. திரும்ப டாஸ்மாக் போய் இது விட்டு பண்ணுறாங்க. டாஸ்மாகில் இவன் பணம் விடுறான்னா பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சுக்கிட்டு இன்னொரு கும்பல் அது ஒன்று பணத்தை அள்ளிக்கிட்டு இருக்கு. இதுதானே போயிட்டுருக்கு. இப்போ வேலை பார்க்கணுங்கிற ஆசையே இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட அந்தளவுக்கு இல்லையே. ஒரு வீடியோ நான் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய ஒரு கார்மெண்ட் ஃபேக்ட்ரியுடைய மேனேஜிங் டைரக்டர் அவர் சொல்கிறாரு, வெளி மாநிலத்துலேருந்து வர்றான், வடக்கிருந்து வர்றான், அந்த ஒடிஷா, யூபி, பீகார் அவெல்லாம் வர்றான், ஏதோ சம்பாதிக்கிறான் நல்லா. அவங்க அத்தனை பேர் சேர்ந்து ஒரு இடத்துல தங்கிக்கிறாங்க, தங்களுக்கு வேண்டிய வெங்காயம் ஏதோ வாங்கிக்கிறான், நறுக்கிட்டு அவன் சாப்பிட்டு கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்துடுறான், இப்படிலாம் போகிறான். ஆனால் நம்ம ஆட்கள் வந்துன்னா அவன் வந்து ஞாயிற்றுக்கிழமை வர மாட்டான், ஏன்னா அன்றைக்கி லீவு. திங்கக்கிழமைக்கு ஒரு புதுசாக ஒரு பேர் வச்சுருக்கான் நம்ம ஆட்கள், அது பெரிய ஞாயிறு அப்படிங்கிறாங்க. அன்றைக்கும் தண்ணி அடிச்சுட்டு மட்டையாக விழுந்துடுறாங்க. திங்கக்கிழமையும் அவன் பார்வையில் லீவ் ஆகிடுது, செவ்வாய்க்கிழமை வரான். சரி, ஏதாவது திருவிழா இல்லாட்டி வந்து பொங்கல்ங்கள்னு ஊருக்கு போயிட்டா திரும்பவே மாட்டேங்கிறான். இவங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு திருநெல்வேலியில் இருக்க, அவர் கோயம்புத்தூர்கார், அவர் சொல்ல திருநெல்வேலி, அவர் வந்து திருப்பூர்னு நினைக்கிறேன், திருநெல்வேலியில் இருக்க அம்பாசமுத்திரத்துக்கு நாங்கள் வேன் அனுப்புகிறோம். ஏன்னா அங்கே 10-15 பேர் இருக்கான், அவங்கள வான்னு சொன்னால் வராமல் போயிடுவானாக்கும் அப்படின்ட்டு நாங்கள் அம்பாசமுத்திரம் வரைக்கும் அனுப்புகிறோம். அம்பாசமுத்திரம் வரைக்கும் எங்கள் வண்டி போகுது. அப்போ தொடர்ந்து அவன் தொடர்புலேயே இருக்கான். அம்பாசமுத்திரம் போயிட்டு அம்பாசமுத்திரத்துக்கு இந்த இடத்துல இருக்கோம் ஐயா வான்னு சொல்ல கால் பண்ணால் எல்லா ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது, அவனை கண்டுபிடிக்கவே முடியறது இல்லை. இப்படி இருந்தா இப்போ இவன் இருந்தால் டயத்தை பார்க்க மாட்டேங்கிறான், சின்சியராக வேலை பார்க்குறான், சட்டம் பேசுறது இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்குது எங்களுக்கு. அவனுக்கு செலவும் குறைச்சிது பண்ணுறான், டாஸ்மாக்கு போகிறது இல்லை. அவன் சம்பளத்தில் கையில் மட்டும் அவன் செலவுக்கு கொடுத்துட்டு மீதியை வந்து நாங்கள் பேங்க்கில் கிரெடிட் பண்ணிடுறோம். இவனுடைய ஏடிஎம் அந்த மாநிலத்துக்கு அவன் குடும்பத்திட்ட இருக்குது, குடும்ப செலவுக்கு அவங்க அதுலேருந்து எடுத்துக்கிறாங்க. எங்களுக்கு ஈஸியாக இருக்குது சார். நாங்கள் என்ன வேலை தர மாட்டோம்னா சொல்ல, வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்களே சார் இவங்க அப்படிங்கிற. இது ஒவ்வொரு நீங்கள் தொழிலதிபர்த்தையும் போய் கேளுங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுலேருந்து எல்லாருமே இதை சொல்லுவாங்க. அதனால இந்த வடக்கன்ஸ் வந்துட்டாங்கிறதுல என்னுடைய கேள்வி, வந்த வடக்கன்ஸுக்கு வேலை தந்து கொண்டு இருப்பது யார்? தமிழ் முதலாளிகள். இதை மறந்துடக்கூடாது சார். இன்னொரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் வந்து ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார். அதை சொல்றதுக்கு முன்னாடி அதை அவங்க எப்படி சொல்றாங்க, இது எப்படி ஒரு உளவியல் ரீதியாக தமிழகத்திற்கு தற்போது இருந்த கடன் 9.25 லட்சம் கோடியை வந்து எட்டியிருக்கிறது. தமிழகத்தில் கள்ளச்சாராய சாவு வந்து நடந்திருக்கிறது, போதையிலையும் பார்க்குறோம். அதே மாதிரி பட்டியல் சமூகத்துக்கு எதிரான கொலை அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு அதில் தமிழகம் இருக்குது. குறிப்பாக போதைப் பொருளில் ஒரு திமுக நிர்வாகியே வந்து என்சிபியில் மாற்றிருக்கா அப்படின்னு பார்க்குறோம். இது எல்லாத்தையுமே மறந்து, சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட எல்லா விஷயங்களுமே மறந்து 3000 ரூபா கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறதால பொங்கல் பரிசு அறிவித்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. நான் என்ன கேட்குறேன், 3000 ரூபா கொடுத்ததாலேயே இது எல்லா விஷயத்தையும் மறந்து மீண்டும் அந்த விரல் அப்படிங்கிறது உதயசூரியனை நோக்கி அந்த பட்டன் போகுமா? இது ரொம்ப டவுட். என்ன காரணம் சொல்லுங்க.
எப்போதுமே ஒரு மாஸ் சைக்காலஜின்னு ஒன்று இருக்குது. இந்த மாஸ் சைக்காலஜி வந்து ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பலன் இருக்கும். மக்கள் இந்த தடவை இந்த ஆட்சி வரக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எது செஞ்சாலும் அது எடுபடாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நாங்கள் நார்த்தில் கள ஆய்வு செய்தோம், வட மண்டலம் வட மாவட்டங்கள். அதில் செஞ்சி பக்கத்தில் இருக்கிற ஒரு குக்கிராமத்தில் நாங்கள் கள ஆய்வு செய்கிறப்போ அங்கே இருக்க பெண்கள்கிட்ட பேசுகிறோம். அப்போ ஒரு பெண்ணு சொல்கிறாங்க, டிஎம்கேக்கு எதிராக கருத்து சொல்கிறாங்க. உடனே எங்கள் தரப்பில் நாங்கள் சொல்கிறோம், 1000 ரூபா கொடுக்குறாங்கல்ல, ஆமாம். வாங்குறீங்கல்ல, ஆமாம் வாங்குகிறோம். அப்புறம் இப்படி சொல்கிறீங்க. உடனே அவங்க 1000 ரூபா கொடுத்துட்டு எவ்வளோ விலைவாசி ஏறிச்சு, அன்றைக்கி கரண்ட்டு பில்லு எப்படி, என் கடைக்கு நான் எவ்வளோ பில்லு கட்டுறேன் இன்றைக்கி, இது ஏறிச்சு, அது நிறைய சொல்கிறாங்க. சரிம்மா, இந்த தடவை உங்களுக்கு பொங்கல் பரிசு இதெல்லாம் வந்து 10,000 ரூபா கொடுத்தாருன்னா என்னம்மா செய்வீங்க? நீங்கள் 3000 கேட்டிங்களே, நாங்கள் கேட்குற 10,000. அதுக்கு அந்த லேடி சொன்னாங்க, 10,000 கொடுத்தாலும் திமுகவுக்கு ஓட்டு கிடையாது. 10,000 கொடுத்தாலும் திமுகவுக்கு ஓட்டு கிடையாது. என்ன காரணம்னா, ஒரு அதிருப்தி உச்சத்தை எட்டியதுக்கு அப்புறம் நீங்கள் மெனக்கட்டு செஞ்சீங்கன்னா அதிருப்தி வந்துருச்சுல்ல, இப்போ தேர்தல் வருதுல்ல, அதுக்காகத்தான் நீங்கள் செய்கிறீங்க, கொடுக்கணும்னு நினச்சிருந்தா முன்னாலேயே கொடுத்துருக்கலாம்ல, இப்படி தான் பேசுவாங்க. இது வந்து ஹியூமன் சைக்காலஜி. இப்போது இன்னொரு லேடி நாங்கள் வடக்க சர்வே பண்ணுறப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அம்மா இருந்த காலத்தில் ஒழுங்காக லேப்டாப் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, என் பொண்ணு வந்து அம்மா கொடுத்த லேப்டாப்லாம் வச்சு தான் படிச்சிச்சு, இப்போ நர்சிங் காலேஜில் 3வது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் அவளுடைய தம்பி இவன் இந்த ஸ்கூலில் படிக்கிறான். இவங்க ஆட்சி நடந்த வரைக்கும் லாஸ்ட்டு 4 வருஷமாக ஒன்றுமே தரல. இப்போ எலெக்ஷன் வருதுல்ல, இப்போ லேப்டாப் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. லேப்டாப் கொடுக்கணும்னு நினச்சா இதுக்கு முன்னாலேருந்தே அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கலாம்ல, ஜெயலலிதா செஞ்ச அந்த ஸ்கீம் அப்படியே செய்யலாம்ல. எலெக்ஷன் வர்றதுனால கொடுக்குறாங்க. இவங்களை நம்பி நாங்கள் எப்படிக்கா ஓட்டு போடுறது? இப்போ நாளைக்கு எலெக்ஷனில் ஜெயிச்சு திரும்ப வந்தால் திரும்ப லேப்டாப்பை நிறுத்திடுவாங்க. அடுத்த எலெக்ஷன் வர்றதுக்கு 2 மாதத்துக்கு முன்னால் திரும்ப தருவாங்களா? சார், மக்கள்கிட்ட அப்படி ஒரு பார்வை உண்டு. இங்கே இதெல்லாம் எப்போ செஞ்சுருக்கணும்னா, ஒரு அதிருப்தி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னால் செஞ்சுருக்கணும். எலெக்ஷனுக்கு அட்லீஸ்ட் 6-7 மாதத்துக்கு முன்னால் செஞ்சுருக்கணும். அதை செய்யாமல் இப்போ திடீர்னு அனௌன்ஸ் பண்ணது, இந்த பொங்கல் 3000 ரூபா கொடுத்தது அப்படிங்கிறது, இந்த பொங்கல் முடிஞ்சதுமே செரிச்சு போகும். அதுக்கடுத்து 10 நாளில் மறந்துடுவாங்க. ஸோ திமுகவே 3000 ரூபா காப்பாற்ற இல்லை, இந்த 3000 காப்பாற்றாதுங்க. அதே போல் அரசு ஊழியர் இதுக்கு இவங்களா ஒரு ஓய்வூதிய திட்டம், அதில் வந்து நீங்கள் அவங்க கொடுத்த வாக்குறுதியில் 309வது வாக்குறுதியை படிச்சுப்பார். நாங்கள் வந்து இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கு விடை கொடுத்து விட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கு. ஆனால் இப்போ அவங்க பண்ணியிருக்கிறது புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கு மாற்றாக இன்னொரு புதிய ஓய்வூதிய திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பழசு அப்படியே கொண்டு வரல. இப்போ அதை வந்து அரசு ஊழியர் தொழிற்சங்கத்தை சேர்ந்த ஒரு சிலரே அதிகாரப்பூர்வமாக சொல்கிறாங்க, இது எங்களுக்கு ஏமாற்றம் தருகிறது அப்படின்னு. ஸோ இது வந்து இப்போதைக்கு இவங்க போராட்டத்தை சமாளிக்கிறதுக்காக, இந்த போராட்டத்தை டிஃப்யூஸ் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருந்தால் ரொம்ப தீவிரமாக எலெக்ஷனில் எதிரொலிக்கும் அப்படிங்கிறதுக்காக, இதை கட்டுப்படுத்துறதுக்காக ஏதோ ஒன்று செஞ்சுருக்காங்க. ஆனால் இதுலேயும் அரசு ஊழியர்களுக்கு பெரிய திருப்தி இல்லை. அவங்க கேட்டது ஓய்வூதிய திட்டம், பழைய ஓய்வூதிய திட்டம். இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது இன்னொரு புதிய ஓய்வூதிய திட்டம். பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால இதையும் விரும்பலை. அதனால இதனாலெல்லாம் இந்த அரசை காப்பாற்றி விட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை என்டிடிவியுடைய வசுதா வேணுகோபாலன் சொன்னது போல தாவேக்காவும் இந்தியாவுக்குள் வருவதுங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டால் அநேகமாக 1991 ரிசல்ட்டு இல்லாட்டி 2011 ரிசல்ட்டை நோக்கி போகும். மோர் தென் 200 சீட்ஸ் என்டிஏ ஜெயிக்கும். ஒருவேளை தாவேக்கா வரல அப்படின்னு வச்சுக்கிட்டா, என்கிட்ட ஒரு முக்கிய தலைவர் சொன்னது மாதிரி 170 சீட் வரைக்கும், அது அவருடைய கணிப்பு, என்னோடது 150லேருந்து 170 வரைக்கும் வரும் நான் நினைக்கிறேன். நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி.